எனக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் ரொம்ப உதவின ஒருத்தரில் முக்கியமானவர் பிபி சீனிவாஸ். ஒரு பாட்டு சுமைதாங்கியில் பாடியிருக்கேன் அப்படின்னு மயக்கமா கலக்கமான்னு ஒரு பாட்டு பாடி காமிச்சார். அந்த பாட்டை கேட்ட உடனே மதுரை போகிறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ அற்புதமான பாட்டு. நான் பிற்காலத்தில் கண்ணாசன் சொன்னேன், நான் உமக்கு எதிரியாக வந்திருக்கிறேன்னு நீ நினச்சா அதுக்கு உம்ம பாட்டு தான் காரணம். இந்த மயக்கமா கலக்கமா பாட்டை பிபி சீனிவாஸ் பாடலைன்னா நான் மதுரைக்கே போயிருப்பேன். அந்த பாட்டு ஒண்டர்ஃபுல் சாங். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நம்ம மாதிரி வாழ்க்கையில் ஒன்றும் வெற்றி அடையாமல் எதுலையும் சக்ஸஸ் ஆகாமல் மனம் ரொம்ப தொய்ந்து நைந்து போய் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்குறீங்க அவனை மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமா? ஆமாம் ஐயான்றீங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். இந்த செயின் ஆஃப் தாட் ஒரு பாட்டு எழுதினா எப்படி எழுதுனாங்கிறதுக்கு உதாரணமாக எடுத்துக்கணும். கண்ணாசம் பாட்டு மயக்கமா கலக்கமா கொஸ்டின்ஸ் யூ. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமானா நீ ஆமாங்கிறீங்க. வாழ்க்கையில் நடக்குமான்னு அது லிங்க் வருது பாருங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். அப்புறம் எப்படியா வாழறது? வாசல் தோறும் வேதனை இருந்தா வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. நீ எப்படி வாழறதுன்னு வாடி நின்னதுனால அது உன்னை விட்டுட்டு போறதில்லை. அப்ப எப்படி பின்ன சர்வை பண்றது? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்றேன் பாருங்க.